சித்தினை அசித்துடன் இணைத்தாய் அங்கு வர்ணக்களஞ்சியனுலகம் அங்கு சேரும் ஐம்பூதத்து வேணுலகம் அமைத்தாய். இது எவ்வளவு ஒரு அருமையான சித்தாந்த கருத்துங்கிறத சும்மா எளிமையா கொடுத்திருக்கிறார். நீங்களாம் புரிஞ்சுக்கிற மாதிரி இதை இறைவன் இந்த உலகத்தை படைத்தார். அந்த உலகத்தில் என்னத்தை அமைத்திருக்கிறார்? பல வகையான இன்பங்களை வைத்திருக்கிறார். சரிங்களா? எல்லா பொருள்ல இன்பம் இருக்கிறதுனால தான் அந்த பொருள் வச்சு படைச்சிருக்கிறார். எந்த பொருளும் இன்பம் தராத பொருளை சாமி படைக்கவே இல்லை. சரிங்களா? இப்ப இது இல்லைன்னா என்னால் இன்பமா இருக்க முடியாது. இப்ப இந்த இடத்துல இது இல்லைன்னா, இந்த ஒளிபெருக்கி இல்லைன்னா, ஒளிவாங்கி இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுங்க, இன்பமாக இருக்க முடியாது. அப்போ எத்தனை கோடி இன்பம் வைத்தாய், ஒவ்வொரு பொருளையும் இன்பத்தை வச்சிருக்கிறார் சுவாமி. சரி, அந்த இன்பத்தை எப்படி வைத்திருக்கு, எதுக்காக வச்சாருன்னு கேட்டீங்கன்னா, சித்தி அங்கு வியனுலகம், அதான் சொல்றாரு, அங்கு ஐம்பூதத்து வியனுலகம் அமைத்தார். ஐம்பூத வியனுலகம், இந்த உலகம் விரிந்து இருக்கிறது. எப்படிப்பட்ட உலகம்னா ஐம்பூத சேர்க்கையால் உருவாகிய உலகம். இந்த உலகம் என்பது சடப்பொருள். எப்படிப்பட்ட சடப்பொருள் கேட்டா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஐம்பூத சேர்க்கையால் உருவானது. இந்த உலகம் சொன்னா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளையும் சேர்த்து தான் இந்த உலகம். சரிங்களா? உயிர் வேறு, உடம்பு வேறு. உடம்புலையும் இந்த ஐம்பூத சேர்க்கை இருக்கிறது. அதெல்லாம் நமக்கு கண்கூடு. நிலம் என்கின்ற தத்துவங்களாக தோல், எலும்பு போன்றவைகளாக நிலத்தத்துவமாகவும், நீர் தத்துவமாக சிறுநீர், ரத்தம் போன்றவைகளாகவும், நெருப்பு தத்துவமாக உடம்புல இயங்கக்கூடிய வெப்பத்தினுடைய அளவும், காற்று தத்துவமாக உள்ளே இயங்கக்கூடிய 10 வகை காற்றுகளும், ஆகாய தத்துவமாக இருக்கக்கூடிய நிலையில அந்த உடம்புக்கு எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்திருக்கக்கூடியவை. எனவே அந்த வகையில் ஐம்பூதத்து வியனுலகம் அமைத்தாய். சரி, அந்த ஐம்பூதத்து உலகத்துல அத்தனை உலகமும் வர்ணக்களஞ்சியமாய் கேட்டீங்கன்னா வர்ணக்களஞ்சியமாய் அமைத்தாய். வர்ணக்களஞ்சியம்னா ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து நம்ம என்ன ஆயிடுறோம், அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறோம். நீங்க இந்த உடம்பினுடைய படைப்பை, இறைவனுடைய படைப்பை, உடம்பை மட்டும் உள்ள நோக்கி நோக்கினீங்கன்னா இந்த உடம்பை எவ்வளவு ரகசியமா படைச்சிருக்கிறார் சுவாமி, எவ்வளவு கட்டமைப்போட படைச்சிருக்கிறார். எந்த உடம்பு, ஒவ்வொரு உயிருக்குமே, நீங்க உடம்புல நம்ம மனித உறுப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு கட்டமைப்போட இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த கட்டமைப்புல ஒரு கட்டிட நிபுணரால் கூட கணித்து பார்க்க முடியாத கட்டமைப்பு கொடுத்திருக்கிறார். உடம்புல 72,000 நாடி நரம்புகள் ஓடுகின்றன. புரியுங்களா? இந்த 72,000 நாடி நரம்பு இந்த நிறுவனத்தில் இருக்குன்னா சர்க்கியூட்லாம் வேலை பார்க்க முடியாது எலக்ட்ரீஷியனால. அவர் ஒரு படம் வச்சுக்குவார். என்ன பண்ணுவாருங்க, இந்த ஒரு ஒயர் இங்கே போகுது, இந்த ஒயர் இங்கே போகுது, இந்த ஒயர் போகுது, அத்தனை ஒயரும் எங்கே போகுதுன்னு அவருக்கு ஒருத்தருக்கு தெரியும், எந்த டயக்ராம் தெரியும். அந்த அளவுக்கு இந்த உடம்புல சர்க்கியூட் கொடுத்து, புரியுங்களா, உடம்புக்குள்ள ஒரு கட்டிட நிபுணரை போல அருமையான ஒரு அமைப்பை படைத்து கொடுத்திருக்கிறார். எனவே அவ்வளவும் வர்ணக்களஞ்சியமாய். சரி, அப்படி இறைவன் கொடுத்ததற்கான என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நல்லளவில் சமைத்து வைத்ததற்கான காரணம் இந்த உயிர்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான். சரி, ஆனா நம்ம சைவ சமயத்துல சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அனுபவிக்கணும், ஆனா அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களே. உள்ளதான் இருக்கணும், ஆனா பற்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கான காரணத்தில் பார்த்தீங்கன்னா, ஏன் அப்புறம் இறைவன் இந்த உலகத்தை அருமையா படைச்சு கொடுத்துட்டு, சரிங்களா, நம்ம சாமிகிட்ட கேட்கலாம், என்னை அருமையா அழகா படைச்ச ஆண்டவா, இவ்வளவு அழகா படைச்ச ஆண்டவாங்கிறோம். இந்த பெருமான்கிட்ட இவ்வளவு அழகையும் படைச்சு இவ்வளவு அனுபவத்தையும் கொடுத்த அந்த இறைவன் இன்னையும் வச்சுட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதையெல்லாம் விட்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலை. அப்ப ஏன் அப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இப்படியே இருந்திருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு இன்பத்தை முதல் காட்டி அந்த இன்பத்தின் வாயிலாக நிலையான ஒரு இன்பம் இருக்கிறது என்பதை நமக்கு உணர வைக்கணும். அதனால இந்த உலகத்தை வர்ண களஞ்சியமா படைச்சு வச்சுட்டு அவர் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்பத்தையெல்லாம் அனுபவிக்க விட்டு அந்த அனுபவத்துல இந்த இன்பம் நிலையான இன்பம் இல்லை, அப்ப கண்டிப்பா இன்னொரு நிலையான இன்பம் இருக்குன்னு நாம உணர்ந்து கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்தை இப்படி படைச்சிருக்கிறார். நம்மளுக்கு ஊருக்குள்ள ஒரு பார்த்துருக்கோம், இந்த குதிரை மாடெல்லாம் முன்கூட்டி போகணும்னா அதுக்கு ஒரு வகை செஞ்சுருப்பாங்க.
குதிரையினுடைய முன்னாடி என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு குச்சியில அப்படி புல்கட்டு, அதுக்கு வாய்க்கு எட்டாது. அது என்ன நினைச்சிட்டு இருக்கு, நமக்கு புல்கட்டு வச்சிருக்கிறாங்கன்ட்டு வேண்டி முந்தி முந்தி நடந்து நடந்து போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கு அது போலதான் ஒரு இந்த உலக இன்பத்தை காட்டி இந்த உலக இன்பத்திலிருந்து நாம் மீண்டு நிலையான இன்பத்தை பெறுவதற்கு இந்த உயிருக்கு தகுதி இருக்குதுங்கிறத காட்டுவதற்காகத்தான் இறைவன் இந்த உலகத்தை நமக்கு படைத்திருக்கிறார், இந்த உடம்பை கொடுத்திருக்கிறார். பலரும் என்ன ஆயிரம் கேட்டீங்கன்னா இந்த உலக இன்பத்திலேயும் இந்த உடல் இன்பத்திலேயும் இருந்து கொண்டே தங்கி விடுகிறார்கள். சிலர் தத்துவ ஞானத்தின் தலைப்பட்டு அதன் வாயிலாக உடம்பின் வாயிலாக நிலையான இன்பத்தையும் பெற முடியுங்கிறத தேடத் தொடங்கினார்கள். அந்த தேடத் தொடங்குவதற்கான முதல் பிள்ளையார் சொல்லி இன்று தொடங்குகிறார். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவா இறைவா, சித்தினை அசித்துடன் இணைத்தாய். நாம் உயிர்கள் எல்லாம் சித்து அப்படின்னா அறிவு பொருள்னு பேருங்க. அறிவு பொருளை அசித்துடன் இணைத்தாய். இந்த உடம்புங்கிறது என்னங்க, அசித்து. இந்த உலகங்கிறது அசித்து. சித்துனா அறிவு, அசித்துனா சடம், அறிவற்றது இல்ல. அப்போ இறைவன் இந்த உடம்போங்கிற அசித்தோடு உயிருங்கிற சித்தை கொண்டு வந்து இணைத்து இருக்கிறார். எதற்காக இணைத்தார்? பல பல வியனுலகம் ஐம்பூதத்து வேணுலகம் சமைத்தார். அங்கு வர்ண களஞ்சியமாய் இன்பங்களை எல்லாம் கொடுத்தார். இப்படி கொடுத்த இறைவன் எதற்காக கொடுத்தார்னா ஒரே காரணம், இந்த இன்பத்தை நாடுவதின் வாயிலாக இதற்கு மேலான நிலையான இன்பம் என்று ஒன்று உண்டு. அப்படிப்பட்ட இன்பத்தை நாம் நாட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்பத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு திருஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரத்துல ஒரு பாடல்ல இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காட்டுல ஒரு மதம் பிடித்த யானை இடத்துல ஒருத்தர் சிக்கிக்கிறான். காட்டுல அந்த யானைகிட்ட இருந்து உயிர் தப்பிச்சா போதும்ட்டு தலை தெறிக்க ஓடிக்கொண்டு இருக்கிறான். தலை தெறிக்கன்னா காடுமே எப்படி இருக்கும், மேடு பள்ளம் முள்ளு மருமகம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, உளுந்து உடம்பு கிழிஞ்சு முகம் கிழிஞ்சு ஓடுறான். அந்த யானைகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சா போதும்னு ஓடிட்டு போயிட்டு இருக்கிறான். அந்த யானைகிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சு ஓடனவன் என்ன ஆயிட்டான்னு கேட்டீங்கன்னா ஒரு அகல பாதாள குழியில போய் விழுந்தான். பாலும் கிணறுல கீழே உள்ளே இந்த கிணத்துல விழுகும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிணத்தினுடைய மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய வேர் வாதாக உள்ளத்துக்குள்ள என்ன போயிட்டு இருக்குதுங்க, உள்ளுக்குள்ள கிணத்துல அடி பார்த்தீங்கன்னா தெரியும், வாது தொங்கிட்டு இருக்கும். அந்த வாதை பிடிச்சி தப்பிச்சுட்டான். மேலே வேகமாக ஒடியிருந்தான், கிணத்துக்குள்ள விழுந்தான். கிணறுக்குன்னு தெரியல, உள்ள விழுந்த வெண்ணாயிட்டான்னு கேட்டீங்கன்னா எதாச்சும் அந்த என்ன பண்ணிட்டான், வாதை பிடிச்சிட்டான். அப்பா தப்பிச்சுக்கிட்டோம் யானைகிட்ட இருந்து. அப்படியே மேலே பார்க்குறான், இந்த யானை தும்பிக்கை அளவுக்கு நீட்டுது, ஒன்றும் எட்டலை. புரியல, யானைகிட்ட இருந்து தப்பிச்சோம். இப்போ பெருமூச்சு விட்டுட்டு கொஞ்சம் குமிஞ்சு உள்ள பார்க்குறான், அதல பாதாளத்தில் ஒரு முதலை இருக்கு. இவனுக்கு நான் தூக்கி வாரி போட்டுச்சு. போச்சரா, கத்தி போய் வாழு வந்து நிற்கிது. கத்தி போய் வாழு, நம்மளுக்கு பல நேரம் அப்படித்தான் இந்த துன்பம் போச்சுன்னு நினைச்சிட்டு இருப்போம். அடுத்து வர துன்பம் அதோட வாழ் போல துன்பம் வந்து நிற்கும். கத்தி போய் வாழ் போல. அப்போ உள்ள எட்டி பார்த்தவன் பயந்து போயிட்டான். சரி, எப்படியாவது இந்த வாதை என்ன பண்ணிக்கணும், பத்திரமா பிடிச்சிடணும், விட்டுறக்கூடாது, இறுக்கமா பிடிச்சிட்டான். அவனோட நேரம் கூட என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த வாதை 2 எலி பிடிச்சி கடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சிட்டு இருக்கணும். வெள்ளை எலி ஒரு கருப்பு எலி, 2 எலியும் பிடிச்சி கொறிச்சிட்டு இருக்குது. போச்சரா, இன்னைக்கு இது எவ்வளோ நேரம் தப்பிப்போன்னு தெரியல, இந்த யானை வேறு உசுரை வாங்காம மேலேருந்து போகாதாட்டுருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவ்வளவு நிலையில என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிணத்தினுடைய மேட்டில் இருந்த அந்த மரத்தினுடைய கிளையில ஒரு தேன் கூடு. அந்த தேன் கூடு உடஞ்சி போச்சு. சரிங்களா, முத்தி போய் உடஞ்சி ஒரு சொட்டு தேன் எப்பயாவது கீழே வருது. எங்க வருது, கிணத்தை நோக்கி வருது. இவன் அதை பார்த்துட்டான். சரிங்களா, அப்பா தண்ணி தாகம் ஓடி வந்த வேகத்துல ஒரு சொட்டு தேன் கிடைச்சதுலான்ட்டு என்ன பண்ணாங்களாம், அந்த தேன் எங்க விழுகுது அங்க போய் என்ன பண்ணானா, இவனுக்கு இருக்கிற பிரச்சனை யோசிச்சு பாருங்க. கீழே விழுந்தா முதல்ல சிக்கனா செதறல் அப்படி மாதிரி போட்டீங்களா, சீவலு செதறல் சொல்ற மாதிரி, மாட்டினா சீவலு சிக்கனா செதறலுங்கிற மாதிரி, உள்ள போனா முதலவாய், மேலே போனா யானை தும்பிக்கு, இத்தனை பிரச்சனையில அந்த ஒரு செட்டு தூண் எங்க விழுகிட்டு தலையை விட்டு தேடி அந்த ஒரு தேனை சாப்பிடுறானா. இப்படித்தான் மனித வாழ்வு இருக்கிறது. அந்த அரித்து கொண்டு இருக்கக்கூடிய 2 வெள்ளையிலி கருப்பெலி என்ன கேட்டீங்கன்னா, இரவு பகல் என்று சொல்லக்கூடிய நல்வினை தீவன். புரியல, துரத்தி வந்தது காலங்கிற யமன்.
புரியுதுங்களா? துரத்தி வந்தது காலங்கிற செயல், இங்க கீழே முதலை என்பது யமன்கிற நியதி. இப்படிப்பட்ட நிலையில தான் மனித வாழ்க்கை இருக்கு. ஆனாலும் எங்கேயாவது ஒரு சொட்டு இன்பம் கிடைக்காதா, எங்கேயாவது ஒரு சொட்டு இன்பம் கிடைக்காதா அப்படின்னு அந்த இன்பத்தை தேடி ஓடுகிறோம் பாருங்க. அந்த இன்பத்தை இறைவன் கொடுத்து, அந்த இன்பம் சிற்றின்பம்பா, சில காலம் இருக்கும், அது என்ன ஆயிரும் விட்டு. நீங்கள் சிற்றின்பம் என்ன, இன்பத்துல சிறுசு பெருசு இருக்குதா? இல்லை. இன்பத்தினுடைய கால அளவு என்ன, இடமும் காலத்தையும் பொறுத்து இன்பம் மாறும். இதுக்கு பரிமேலழகர் நீங்கள் திருக்குறள் உரையை ஆரம்பிக்கும் போது உரைப்பாயர்னு வச்சிருப்பார். திருக்குறள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. 1330 குறள், 133 அதிகாரம், 3 இயல், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் படிக்க வேண்டியது முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா பரிமேலழகருடைய உரை. சரிங்களா? 6 நூல் தமிழில் உயர்ந்த நூல். அந்த 6 நூலையும் முறையாக படித்தோம்னா தமிழில் நாம் ஒரு பண்டிட்டாயர்லான்ட்டு உமாபதி சிவம் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். சரிங்களா? தொல்காப்பியம், சிவஞான சித்தியார், பெரிய புராணம், திருவாசகம், திருத்தொண்டர் புராணம், நமக்கு பரிமேலழகு உரை. ஆரையும் சொல்லுங்க. தொல்காப்பியம், சிவஞான சித்தியார், பெரிய புராணம், திருவாசகம், திருக்குறள், பரிமேலழகர் உரை. 6 நூலில் 5 நூல் இலக்கிய நூல், ஒரே ஒரு நூல் உரை நூல். அப்போ இந்த உரை நூலுக்கு எவ்வளவு பெருமைன்னு தெரிஞ்சுக்கேன். இலக்கணம் சரியாக படிக்கணுமா, தொல்காப்பியம் படிங்க. சைவ சித்தாந்தம் சரியாக படிக்கணுமா, சிவஞான சித்தியார் படிங்க. நாயன்மார்கள் பெரிய இலக்கியத்தை சரியாக படிக்கணுமா, பெரிய புராணத்தை படிங்க. அறத்தை ஒழுங்காக படிக்கணுமா, திருக்குறளை படிங்க. பக்தியை நல்லா கற்றுக்கணுமா, திருவாசகத்தை படிங்க. அதே போல உரை மாட்சி தெரியணுமா, யாரை கற்றுக்கொள்ளுங்கள், பரிமேலழகரை கற்றுக்கொள்ளுங்கள். பரிமேலழகர் திருக்குறளுக்கு ஒரு உரைப்பாயர் எழுதியிருக்கிறார். நீங்கள் 133 அதிகாரத்துக்கும் முன்னாடி ஒரு முன்னுரை இருக்கும். பாயிரம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னுரைன்னு பேர். இந்த முன்னுரையில் என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா, இந்த அதிகாரம் இங்கு ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த அதிகாரம் இங்கு ஏன். இப்ப கடவுள் வாழ்த்து, கடவுள் வாழ்த்துன்னா என்ன, கடவுள் வாழ்த்துன்னு என்ன, கடவுளை வாழ்த்துவது. என்னங்க இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கிறீங்க, கடவுளை வாழ்த்துவது கடவுள் வாழ்த்து அப்படின்னு நினைப்போம். சரிங்களா? ஆனா பரிமேலழகர் உரை எழுதினார், கவிதான் கவி தான் வழிபடும் கடவுளையாவது அல்லது அந்த நூலுக்கு ஏற்புடை கடவுளையாவது வாழ்த்துதல் கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்துன்னு என்ன, நாம கேட்டா என்ன சொல்லுவோம், கடவுளை வாழ்த்துவது கடவுள் வாழ்த்து அப்படிமா. அவர் என்ன சொன்னார், நூலை ஏற்றக்கூடிய அந்த நூலாசிரியர் தான் வழிபடுகின்ற கடவுளையோ அல்லது அந்த நூலுக்கு ஏற்புடைய கடவுளையோ வாழ்த்துதல் கடவுள் வாழ்த்து. இப்படி ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் என்ன இருக்குதுங்க, பாயிரம் என்ற ஒன்று இருக்குது. சரி, மொத்தமா திருக்குறளுக்கு 133 அதிகாரத்துக்கு ஒரு உரைப்பாயிரம் வச்சிருக்கிறார். எதுக்கு, இந்த நூலுக்குள்ள என்ன வள்ளுவர் சொல்ல போகிறார் என்பதை விரித்து கொடுக்கிறார் ஒரு பத்தி. புரியல? அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நம்ம வாழ்க்கையில உணர்ந்து அந்த இடத்த மட்டும் படிச்சிட்டோம்னா எதுக்கு நாம் இப்படி இப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே கேட்கறதே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வகுப்பு வைக்காதீங்க. ஏன், வீட்டில் அன்னைக்கு தான் ஒரு நாள் இருக்கிறாங்க, இருக்கிற அன்னைக்கு ஏதாவது பிள்ளைங்களுக்கு வீட்டுக்காருக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் என்ன சொல்கிறான், ஞாயிற்றுக்கிழமையை விட்டுருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை அடிச்சு பிடிச்சி இவ்வளவு பேர் இங்கே இணைஞ்சிருக்கிறோமே, ஏன், இந்த மெய்ஞானத்தினுடைய நிலைப்பாடு. இப்போ அந்த இடத்துல பரிமேலழகர் திருக்குறளுக்கு உரைப்பாயிரம் சொல்றார், நல்லா கவனிங்க. இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும், ஒவ்வொரு பகுதியாக சொல்றேன், நான் முழுசு சொல்லிடுறேன். இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும் நிலையறிந்து எய்துதற்குரிய மாந்தர்க்கு உயர்ந்ததென உயர்ந்தோரால் வகுக்கப்பட்ட நெறிகள் 4. அவை அறம், பொருள், இன்பம், வீடு என்பன. அவற்றுள் வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நினைமைத்தாகலின் துறவரமாகிய காரண வகையால் அன்றி காரிய வகையால் கூறப்படாமேன் ஏனைய நூல்களால் கூறப்படுவன ஏனைய 3மே. எனவே இந்நூலில் அறம், பொருள், இன்பம் என்கின்ற 3ஐ பற்றியுமே கூறப்பட்டிருக்கிறது. ஏன் திருவள்ளுவர் திருக்குறளை வீடுங்கிற அதிகாரத்தை செயலைங்கிற யார் பதில் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, பரிமேலழகர் என்ன சொல்லிட்டு போயிட்டாருன்னு கேட்டீங்கன்னா,
இந்திரன் முதலிய இறையவர் பதங்கள். இந்த ஒரு இடத்த புரிஞ்சுக்கங்க. இந்திரன் முதலாக 10 திசைக்கும் 10 திசை காவலர் இருக்கிறாங்க. வேள்வி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேள்வி குண்டத்தை சுற்றி 10 கோலம் போட்டு வச்சுருப்பாங்க. புரியல? கிழக்கில் ஆரம்பிச்சிங்கன்னா ஓம் இந்திரன் எழுந்தருள்க, இந்திரன் அக்னி கூற்றுவன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் திருமால் பிரம்மா. 10 திசை, 4 திசை, 4க்கு பக்க திசை 4 திசை, 8 திசை, மேல் திசை கீழ் திசை. இந்த 8 திசையும் சேர்ந்ததுக்கு என்ன பேருங்க? 10 திசை. இந்த 10 திசைக்கும் 10 திசை காவலர்கள் உண்டு. அவங்களுக்கு 10 உலகம் உண்டு. இந்திரனுக்குரிய உலகம் என்ன? நம்ம இந்திரலோகம் தெரியாம என்ன ஆகுது? சரிங்களா? அதோட இன்னொரு லோகம் தெரியும் பாருங்க. திருமாலுக்குரிய உலகம் என்ன? திருமாலுக்குரிய உலகம் வைகுண்டம். எல்லாருக்கும் ஆசை எங்க போகணும்ட்டு, வைகுண்டத்துக்கு எப்படியாவது போகணும். பாடத்தை படிச்சு சித்தாந்தத்தை படிச்சீங்கன்னா வைகுண்ட வாசல் பக்கம், பரமபத வாசல் பக்கமே திரும்ப மாட்டேங்க நீங்க. புரியல? அப்போ வைகுண்டம் என்பது திருமாலுக்குரியது, பிரம்மாவுக்குரியது சத்தியலோகம், இந்திரனுக்குரியது இந்திரலோகம். இது போல குபேரனுக்கு அழகாபுரி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் 10 வகையான உலகம் இருக்கு. இந்த 10 உலகம் எப்படிப்பட்ட உலகம் கேட்டீங்கன்னா இன்பத்தை மட்டுமே தரக்கூடிய உலகம். அங்க என்ன கிடையாது? துன்பம் கிடையவே கிடையாது. என்ன துன்பம் கிடையாது? துன்பத்துக்கான பொருள் தானாக அங்க படைக்கப்படல. சாமி இந்திரலோகம் சொர்க்கலோகம் இந்த 10 லோகத்தில் எப்படி படைச்சிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா அந்த உலகத்துல இன்பத்தை அனுபவிப்பதற்கு மட்டுமே படைச்சிருக்கிறார். சரி, இந்த தேவர்களுக்கெல்லாம் துன்பம் வந்ததுல எப்படி வந்ததுன்னு கேட்டா துன்பத்தை வேறொரு இடத்திலிருந்து அசுரர்கள் வாயிலாக இறைவன் கொண்டு வந்து புகுத்தினார். புரியல? இப்போ இந்திரன் முதலிய இறையவர் பதங்கள் 10 பதங்களும். அடுத்து 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்தமில் இன்பத்து அழிவில் வீழ். கொஞ்சம் நல்லா விளக்கிங்க.